சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். அந்த பகுதியில் மழை எவ்வாறு இருக்கிறது? சாலை போக்குவரத்து மின்சாரம் சீராக இயங்குகிறதா? மக்கள் என்ன கூறுகின்றனர்? வணக்கம். சென்னை புறநகர் பகுதிகளில் தற்போது கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக திடீர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். வானம் இருள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வாட்டி வதித்து வந்த நிலையில தற்போது திடீரென வானம் இருள் சூழ்ந்து கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அதிதீவிர கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் இந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகளை நேரடியாக காண முடிகிறது. இதனைத் தொடர்ந்து போரூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு என்பதும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது. மேலும் போரூர், ராமாபுரம், வலசரவாக்கம், மதுரவாயில், வானகரம், வேலப்பஞ்சோடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால தற்போது இந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 14 நாட்களுக்கு அக்னி நட்சத்திரம் தொடங்கி வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில திடீரென தற்போது கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வானம் இருள் சூழ்ந்து கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது. இதனால் பணி முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். திடீரென பெய்து வரக்கூடிய கனமழையால் சென்னை புறநகர் பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். வடசென்னை கடலோர பகுதியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல்குமார் வழங்கிட கேட்கலாம். நிர்மல்குமார் வணக்கம். எவ்வளவு நேரமாக சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது? அப்பகுதி மக்கள் என்ன கூறுகின்றனர்? வணக்கம். சென்னை மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களும் சேர்ந்து இன்று முதல் 14 நாட்கள் அக்னி நட்சத்திரம் தொடங்கி வெயில் வாட்டி வதைக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என கூறியிருந்தனர். இந்நிலையில் வடசென்னையில் கடலோர பகுதியிலான எண்ணூர், திருவேற்றூர், தண்டையார்பேட்டை, ராயபுரம், மணலி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. வெயிலின் தாக்கம் முழுவதுமாக குறைந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. ஏற்கனவே பயந்து கொண்டிருந்த மக்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என பயந்து கொண்டிருந்த மக்கள் தற்போது குளிர்ச்சியான சூழலில் நிலவி வருவதால் மகிழ்ச்சியான நிலையில் ஏற்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நிர்மல்குமார். சென்னை புறநகரில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மீனம்பாக்கம், கிண்டி, பரங்கிமலை உள்பட பகுதிகளில் லேசான மழை பெய்ய தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது? சாலை போக்குவரத்து மின்சாரம் சீராக இருக்கிறதா? மக்கள் என்ன கூறுகின்றனர்? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாள் கடுமையான வெயில் வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கி இந்த மாதம் 28ஆம் தேதி வரை கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து. இந்த நிலையில் இன்று காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மதியம் 3 மணிக்கு பிறகு வானம் முழுவதும் இருளில் சூழ்ந்த வண்ணமாக இருந்தது. தரைக்காற்றின் வேகம் கடுமையாக அதிகரித்திருந்தது. வேகங்கள் சூழ்ந்திருந்தால் திடீரென்று ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பலத்த மழை பெய்ய தொடங்கியது. இதனால் சென்னையை அடுத்த ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மீனம்பாக்கம், கிண்டி, பரங்கிமலை உட்பட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் தங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டு வாகனத்தை ஓட்டுகின்றனர். இந்த மழையானது அதிகமாக இன்றும் இரவு வரை பெய்தால்தான் இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்றும் மக்கள் தெரிவித்தார்கள். தற்போது வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே பாதுகாப்பான இடங்களில் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி செல்கிறார்கள். தற்போது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி.